ஆமா, அவங்க பையன் கல்யாணம் பெத்தவங்க சமைச்சா நடந்தது. கோடீஸ்வரி ராஜலட்சுமி நடத்த வேண்டிய கல்யாணத்தை அவங்க பையன் சிக்கனமா நடத்திட்டான்ல. அப்படியா? இதெல்லாம் உண்மையா? ஆமா, ராஜலட்சுமி சும்மாவே அந்தஸ்து கௌரவம்னு பீத்திப்பாளே. ராஜலட்சுமி அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவ தான். நம்ம ஹை கிளாஸ் ஃபேமிலிலே பொண்ணு எடுத்திருந்திருக்கலாம். ஆமா ஆமா, நம்ம கிளப் மெம்பர் ஆனந்தி மேடத்தோட பையன் அவங்க வீட்டு வாட்ச்மேன் பொண்ணோட ஓடி போனப்ப இந்த ராஜலட்சுமி என்ன பேச்சு பேசினா. அவர் வீட்டு ரிசப்ஷன் கூட போகல, பேச்சுவார்த்தை கூட நிறுத்திட்டா. இப்ப எப்படி இந்த மாதிரி மருமகளை? இது தெரியாதா? ஊருக்கு தான் உபதேசம். உனக்கு இல்லன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, ஊரை பழிக்கலாம். பையன் சொந்த ரத்தம், அவன் தப்பு பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. என்ன ராஜலட்சுமி, நான் சொன்னது சரிதானே? உங்க மருமக குடும்பம் மிடில் கிளாஸாமே, அதை விட வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேலையாமே. ஊரு குக்கிராமமாமே. என்ன சொல்ற? மறுபடி சொல்லு. அவங்க குக்கிராமமா. இந்த பொண்ணு கிராமமா? பட்டிக்காடா? அப்போ படிப்பும் இருக்காதே. நல்ல சாணில விரட்டி தட்டுவா. சாணிய வாசல்ல தெளிப்பாங்க, சாணிய தரையில முழுவாங்க, அந்த சாணி பக்கத்திலே உட்காந்து சாப்பிடுவாங்க. நடுவுல மாடு வேற ஒன்பாத் போகும். Even education might be a problem there. That's why she may not be knowing how to talk at all. Hey Anita, why are you talking in English? What are you thinking? She will understand our English and vocabulary. Tell me, what are you saying? ஏய், என்னடி நீங்களும் சக்திக்கு புரியாத இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கீங்க? பாவம், நம்ம கிளப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. படிக்காதவ. அவங்க கிராமத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே அதிகம். எல்லாம் சரி, ராஜலட்சுமி இவளை எப்படி மருமகளா ஏத்துக்கிட்டா? அப்படி ஒரு கிராமத்து பட்டிக்காட்டுல படிக்காத பொண்ண மருமகளா அவன் பையன் செலக்ட் பண்ணதுனால மருமகளை வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா போல. காக்கைக்கு வெள்ளை நிறம் பூசினா புறாவாயிருமா? சிரிச்சிட்டீங்களா? சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஒரு பொண்ணு கிராமத்துல பிறந்து வளர்ந்தா அது அவ பாவமா? இல்ல அவ தீண்டு தகாதவளா? இப்படியெல்லாம் கூட சக்திக்கு பேச தெரியுமா? பரவாயில்லையே. அப்பவே நான் சொன்னேன்ல, ராஜலட்சுமி தான் பேசாதேன்னு சொல்லியிருப்பா. இல்ல, எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி பண்பாடோட பேசணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விருந்தாளிங்களை எப்படி உபசரிக்கிறியோ அதை பொறுத்துதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சொந்த பந்தம் சொந்த பந்தம்